கரூரில் நேற்று தாவேக தலைவர் விஜய் உரையாற்ற இருந்த அந்த வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலும் அதனைத் தொடர்ந்து 39 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் இது தொடர்பாக தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் இன்று கரூருக்கு பயணம் மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது இந்த ஆலோசனை தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? தாவேக தலைவர் விஜயோட வேற யாரெல்லாம் நிர்வாகிகள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்று கரூர் வேலுச்சாமிபுரத்துல தமிழக வெற்றி கழக தலைவருடைய அரசியல் பயண சுற்றுப்பயணத்துடைய 3வது நாள் இறுதி நிகழ்வுல கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் துயரமாக மாறி இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த நிகழ்வு சம்பந்தமாக கரூர் காவல் நிலையம் சார்பில், கரூர் நகர காவல் நிலையம் சார்பில் கட்சியுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் மதியழகன், இணை செயலாளர் உள்ளிட்ட 4 பேரின் மீது பல்வேறு வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முக்கிய ஆலோசனையை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலோசனையில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு தொடர்ந்து செய்யப்பட்டிருப்பதும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த தொடர்ச்சியாக வாரம் வரும் சனிக்கிழமைகள்ல பயணம் செய்யக்கூடிய அவரது பயண திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவரது கூட்டத்திற்கு வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கியவர்களை நேர்ல வந்து பார்க்கவில்லை, செய்தியாளர்கள் சந்திக்கவில்லை என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில அவர் விரைவில் கரூர் விரைந்து வருவதற்கான ஆலோசனையும் அதற்கான பயண ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. நேற்று இரவிலிருந்து அவர் அந்த எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டதை தொடர்ந்து அவர் ஒரு கவலை தூய்ந்த மனநிலையில் இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பதை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில இன்று காலையிலிருந்து ஆலோசனையில ஈடுபட தொடங்கியிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன செய்ய வேண்டும், சட்ட ரீதியாக வழக்குகளை எதிர்கொள்வது, பயண திட்டத்துல மாற்றம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.